வணக்கம்யா வணக்கம். சங்கரவேல் வந்தாச்சு. பொங்கலுக்கு பர்ச்சேஸ்னுக்கிட்டு சங்கரவேல் வந்தாச்சு. வெயிலை பார்த்தேனா வெயில் இந்த வெயிலுன்னு இல்லை பாருங்க, சல்லுன்னு அடிக்கி செவுட்லேயே. அதுக்கடுத்து காய்கறி வாங்கியாச்சு. எடுத்தோன்னே காய்கறியை வாங்கிட்டு கூட்டத்தை பார்த்தேனா அங்கிட்டு பார்த்தாலும் கூட்டம், இங்கிட்டு பார்த்தாலும் கூட்டம், எங்கிட்டு பார்த்தாலும் கூட்டம். சங்கரன் கோயிலுக்குள்ளே இந்த வெயிலுக்குள்ளே இந்த கூட்டம் இருக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் அடுத்து நேராக மஞ்சக்கிழங்கு வாங்கியாச்சு. மஞ்சக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ணாச்சி 30 ரூபான்னாப்பில் ஒரு 2 வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் கட்டணும்ல. வாங்கியாச்சு ஜாமுன்னு. அதுக்கடுத்து இலைக்கட்டு. தாத்தா எவ்வளவுன்னு விலை பேசி கடைசியில் 30 ரூபாய்க்கு இந்தா தாயி 2 கட்டு வச்சுக்கோ, இதுக்கு மேலெல்லாம் குறைச்சி போட முடியான்ட்டார் தாத்தா. அதுக்கடுத்து நேராக என் தங்கச்சியும் இந்தும் குளப்படி பிறக்குதாவ குர்ணி குளப்படியை பிறக்கிட்டாவ. இருக்க எல்லா கலர்லையும் எல்லா கபடியும் பிறக்கியாச்சு. எனக்கு தான் பிறக்குதாவன்னு தெரியாது. காலையில் விடிஞ்ச உடனே கோலம் போடையில தான் தெரியும். காலையில் கோலத்தை பார்ப்போம், எந்த நெச்சனை கலவையில் இருக்கா, எப்படி நெச்சனமாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் காலையில். இங்கே பாருங்க, பிறக்கதை விடவே இல்லை. எல்லா கலர்லையும் பிறக்கியாச்சு, ஒத்த கலர் விடலை. அந்த அண்ணனே கடைக்கார அண்ணனே பார்த்துக்கிட்டு இது பெருசாக கோலம் போடுவாங்க உங்களுக்கு, வீடு மொத்தம் கோலம் போட்டு கொண்டாடுவாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சிருச்சு. அப்படியே வாங்கிட்டு மனசாட்சியே இல்லாமல் அங்கே பாருங்க, அந்த கவரே பத்தாது உங்களுக்கு, அவ்வளவு வாங்கியாச்சு. நேராக அடுத்து வண்டி பூ மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு. கெட்டி வாங்கிறதோட நேராக உதிரி பூவாக வாங்கிடுவோம்ட்டு நேராக போய் விலையை கேட்டோம். தம்பி 100 பூ 150 ரூபான்ட்டாரு கப்புன்னு. ஐயையோ ஏன்னா கொஞ்சம் குறைச்சி போடுங்க, என்னென்னு பார்த்து போடுங்க அப்படின்னா. சரி தம்பி கூட கொஞ்சம் வாங்குங்க அப்படின்ட்டாவ. பேசி பிறக்கி ஒன்றுன்னு சரி ரைட்டு தம்பி, ரோஸ் வீஸு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுருவோம், கவலைப்படாதையே வாங்குங்க பார்த்துக்கிடுவோம் அப்படின்னாவ. நாங்கள் 200 பூ வாங்கினோம். 100 2 கட்டாக கட்டி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னுச்சு. அது பக்கத்தில் இருந்து 100 பூ வந்து எடுத்து போடுங்கண்ணே. என்னென்ன ரோஸ் கேட்டோம், போடவே இல்லை அப்படின்னோன்னு அண்ணன் ஒரு ரோஸ் எடுத்து போடுதாரு, மறுபடியும் தங்கச்சி ஒரு ரோஸை எடுத்து போடுதா, இந்த ஒரு ரோஸை எடுத்து போடுதாவ. வாட்டில் வியாபாரிக்கு எடுத்து போட்டாவ. என்ன செய்ய, எல்லாத்தையும் வாங்கிட்டு கல்யாணம் முடித்தவனோட நிலமையை பாருங்கள். அது வாட்டில் பறவை காவடி எடுத்து நடந்து வருது. அதுக்கடுத்து வீட்டுக்கு வர வழியில் கரும்பு வாங்கணும்லன்ட்டு கரும்பு வாங்கிறதுக்கு போயாச்சு. கரும்பு வாங்க பார்த்தா 500 ஒரு கெட்டு. 2 வீட்டுக்கு சேர்த்து 500 2 பக்கம் பிரிச்சுக்கிடுவோம். நம்ம வீட்டுக்கு அவ்வளோ தேவைப்படாதுன்ட்டு 500 வாங்கியாச்சு ஒரு கெட்டை. வாங்கிட்டு வீட்டை பார்த்து வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கரன் கோயிலில் இருக்கவங்களாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.